நீரிழிவு நோயை கண்டுபிடிப்பதற்கான பிரதான சோதனை முறையான HbA1c பரிசோதனையினுடைய துல்லியமான முடிவுகள் இல்லாம போகலாம்னு லான்செட்ல வெளியான சமீபத்திய ஆய்வு முடிவு அதிர்ச்சியூட்டியிருக்கு. இது பற்றி விளக்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு நோய் இந்தியர்களுக்கு ரொம்பவே சாதாரண ஒரு விஷயமாக இன்னைக்கு மாறிவிட்டது. வீட்டுக்கு யாராச்சும் உறவினர்களோ இல்லை நண்பர்களோ வந்தாங்கன்னா டீ காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போதே சர்க்கரை எப்படி என்கிற கேள்வியும் சேர்ந்தே கேட்டுருவீங்க. இல்லைனா வந்த விருந்தினரே சர்க்கரை கம்மியான்னு முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லிடுவார். அந்த அளவுக்கு டயபெட்டிஸ்னு சொல்லப்படக்கூடிய நீரிழிவு நோய் பெரும்பாலான மக்களை வாட்டி வதைக்கின்றது. நீரிழிவு நோய் அப்படிங்கிறது நம்முடைய உடல் இன்சுலினை சரியாக உற்பத்தி செய்யவோ அல்லது உற்பத்தி செய்த இன்சுலினை சரியாக நம்முடைய உடம்பால் பயன்படுத்த முடியாமல் போகும்போது இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கின்றது. தொடர்ந்து இது மாதக்கணக்கில் நீடித்து வருவது பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் வர காரணமாகின்றது. அதனால மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு சர்க்கரை நோயை கண்ட்ரோல்லையே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த புதிய ஆய்வு என்ன தெரியுமா சொல்லுது? சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்தியாவில் சுமார் 10 கோடி பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. மக்களின் உணவு பழக்கம் மாறிவிட்டது. உடல் உழைப்பு பெருசா இல்லை, லைஃப் ஸ்டைலே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் டயபெட்டிஸுக்கு ரொம்ப காமனா மாறி போக காரணம்னு சொல்றாங்க. முக்கியமா இதுக்கு முன்னெல்லாம் ஒரு 50-60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மட்டுமே சர்க்கரை நோய் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது இல்லையா? ஆனா இப்போ குழந்தைகளுக்கே டைப் 2 டயபெட்டிஸ் கடந்த 10 ஆண்டுகள்ல அதிகரிச்சிருப்பதாக தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் சொல்கின்றது. குழந்தைகள் விளையாடுவதற்கு பதிலாக கைபேசி, டேப்லெட், வீடியோ கேம்லேயே மூழ்கி கிடக்கிறாங்க. இதுதான் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்பது குறைந்து விட்டது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்தியாவில் நீரிழிவு நோயை கண்டுபிடிப்பதற்கான பிரதான சோதனை முறையான HbA1c மெத்தட்ல ரிசல்ட் துல்லியமாக கிடைக்காமல் போகலாம்னு லான்செட்ல வெளியாக இருக்கக்கூடிய சமீபத்திய ஆய்வு முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. பொதுவாக டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவார். அந்த ரிசல்ட்ல இருக்கக்கூடிய நம்பரை வச்சு தான் சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு சொல்லுவார். ஆனால் இப்படி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டே சரியா இல்லாம சுகர் இருந்தாலும் இல்லை என்று காட்டும் போது என்ன செய்வது? இது பல்வேறு நீரிழிவு நோயாளிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பா இந்த HbA1c பரிசோதனையில் கடைசி அந்த 3 மாதங்களுடைய சராசரி இரத்த சர்க்கரை அளவானது கண்டுபிடிக்கப்பட்டுவிடும். 5.7% குறைவாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. 5.7%இருந்து 6.4% வரைக்கும் இருந்தால் நீரிழிவுக்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. 6.5% அல்லது அதற்கும் மேலோ இருந்ததுன்னா நீரிழிவு நோய் இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். இதை தொடர்ந்து மருத்துவர்கள் அதற்கான மருந்து மாத்திரைகளை கொடுப்பாங்க. ஆனால் இந்த பரிசோதனையில் இப்படி தவறான முடிவுகள் ஏதாவது காட்டுது அப்படின்னும் போது என்ன பிரச்சனை வரும்னா, சில பேருக்கு சுகர் இருக்கும் ஆனால் ரொம்ப லேட்டாக தான் தெரியும். சில பேருக்கு சுகர் இல்லாமலேயே இருப்பதாக காட்டிவிடும். ஆண்களில் இப்படி 4 வருடத்திற்கு மேலே தாமதமாக சுகர் கண்டுபிடிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தற்போது இந்த ஆய்வானது எச்சரிக்கை விடுக்கின்றது. இந்த நேரத்தில் நம்மிடையே சர்க்கரை நோய் மற்றும் உடல் எடை குறைப்பு நிபுணர் டாக்டர் விஜய் சக்கரவர்த்தி இணைகிறார். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. வணக்கம் சார், இப்போ இந்த ஆய்வு முடிவில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? HbA1c அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல உள்ள ஹீமோகுளோபின்ல நம்ம சாப்பிடுற ரத்தத்துல உள்ள சர்க்கரை இருக்குல்ல, ஒவ்வொரு சர்க்கரையும் அந்த ஹீமோகுளோபின்ல போய் லிங்க் ஆகும். நிறைய ரத்தத்துல சர்க்கரை இருந்தது அப்படின்னா நிறைய ஹீமோகுளோபின்ல போய் அது லிங்க் ஆகிறத வச்சுதான் நம்ம கடந்த 3 மாசங்கள் நம்மளோட HbA1c ஹீமோகுளோபின்ல RBCல உள்ள ஹீமோகுளோபின் இதுல அதுல போய் லிங்க் ஆகிறத நம்ம அதை வச்சுதான் HbA1c நம்ம கண்டுபிடிப்போம். இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சில பேருக்கு ஹீமோகுளோபின் நம்மளுக்கு நிறைய பேர் கம்மியா இருக்குது, ரத்த சோகை சொல்லுவாங்க. அது அனிமியா, ஐரன் டெபிஷியன்சினால இருக்கலாம், இல்ல விட்டமின் B12 குறைபாடுனால இருக்கலாம். இதனால இந்தியன்ஸ்ல சில பேருக்கு ஹீமோகுளோபின் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதுனால இந்த ரிசல்ட் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ஏற்படுத்தலாம் அப்படின்னு இந்த ஆராய்ச்சி சொல்லுது. ஆனா ஒண்ணு என்ன மெயினா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆராய்ச்சி லாஸ்ட் 3 மந்த்ஸோட ஃபாலோ அப்புக்கு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. நீங்க சுகர் இருக்குது சார், நான் ஃபாலோ அப்க்கு இதை HbA1c எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையுமே இருக்க போறது கிடையாது மேஜர். ஆனா டயக்னோஸ் பண்றது இருக்குல்ல, ஒருத்தருக்கு சுகர் இருக்குதா இல்லையான்னு, அதுக்கு கரெக்டான மெத்தட் ஃபாஸ்டிங்ல சுகர் பார்க்கணும், சாப்பிட்ட பிற்பாடு 2 மணி நேரம் கழிச்சு சுகர் பார்க்கணும். ஒண்ணு இந்த மெத்தட் பண்ணலாம், இல்ல ஃபாஸ்டிங்ல ஒரு சுகர், அப்படி இல்லைன்னா OGTTன்னு சொல்லுவாங்க, 75 கிராம் சர்க்கரை கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள சுகர் பார்ப்பாங்க. இந்த 2 தான் டயக்னோஸ் பண்றதுக்கு உண்மையான அது மெத்தடா சொல்லுவது. இந்த ஆய்வுல இந்த வேரியேஷன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 5.7 to 6.4 சில பேருக்கு வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால அது ஹீமோகுளோபின் தாமதம் ஏற்படலாம். இப்போ உங்களை போன்ற மருத்துவர்கள் இப்போ நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கீங்க. இப்போ பரவலாக இந்த மெத்தடை கால்குலேஷன்ஸ் இப்படி நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு மற்ற மருத்துவர்களோ இல்லை நீரிழிவு நோயாளிகள் உஷாராக இருக்கணும்?
இல்ல இது வந்து நம்ம படிக்கும் போதிலிருந்தே இந்த HbA1cல ஒரு சில குறைபாடுகள் இருக்குன்னு எல்லாருக்குமே இது தெரியதான் செய்யும். 10-15 வருஷத்துக்கு முன்னால இருந்தே எல்லாருக்குமே இது தெரியதான் செய்யும். இந்த குறைபாடுகளை தெரிந்து நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட டெக்ஸ்ட் புக்ஸ்லயுமே இருந்திருக்கு. சோ இது வந்து ஒரு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கிடையாது. ஒரு விழிப்புணர்வோடு இருந்துக்கணுங்கிறது முன்னாடியே எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம்னு தெரியும். சோ ஒருத்தருக்கு சுகர் இருக்குதா இல்லையான்னு இந்த HbA1c வச்சு மட்டும் முடிவு பண்ணாதீங்க. மித்த யூசுவலா நம்ம 40 வருஷமா பண்ற டெஸ்ட் வந்து ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட்பிரண்டல் சுகர், அப்படி இல்லைன்னா OGTTன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை கொடுத்து அவங்களோட சுகர் எவ்வளவு ஏறுதுன்னு பார்ப்பாங்களா, அதையே பிரதானப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியில சொல்றாங்க. சோ இது வந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது. இது ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அதை காஷியஸா யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதை வந்து டயக்னோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு நேயருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. இந்த நேரத்தில் மற்றும் ஒரு டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மூர்த்தி நம்மிடையே இணைகிறார். சார், இந்த ஆய்வு பற்றிய உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் சார். இந்த ஆய்வுனால நமக்கு ட்ரீட்மெண்ட் முறைகள்ல சர்க்கரை நோயாளிகளுக்கான கொடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட்ல பெருசா எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அப்படிங்கிற ஒப்பீனியன். ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, அதாவது ஒரு மருத்துவ பயனாளர் வராரு, அவர் நம்பர்ஸை மட்டும் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போறது இல்லை. அவங்க HbA1c கூட இருந்தாலுமே அவங்களுக்கு அனிமியா இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கும்பொழுது அவங்க மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கலாம். அவங்க கண்களை பார்க்கும்பொழுது நமக்கு அவங்களுக்கு ரத்த சோகை இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிரும். ஸோ ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்களுக்கு HbA1c தவறுதலா கூட காட்டலாம் அப்படின்னு இந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு பாலிசைத்தீமியா அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய ரத்தத்தினுடைய அடர்த்தி அதிகமா இருக்கும். அவங்களுக்கு HbA1c கம்மியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி வெறும் HbA1c பேஸ் பண்ணி மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போறது இல்லை. ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பாக்குறோம், சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு எவ்வளவு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். மோரோவர் HbA1c கூட இருந்தா எடுத்த உடனே உங்களுக்கு நம்ம மாத்திரை மருந்து தான் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது கிடையாது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் டைப் 2 டயபிட்டிஸ். உயரத்திற்கேற்ற சரியான உடல் எடையை மெயின்டைன் பண்றது, போதுமான உணவுகள், மாவுச்சத்து உள்ள உணவுகளை குறைச்சிக்கிட்டு புரதச்சத்து, நார் சத்து, ஆரோக்கியமான கொழுப்பு சத்து போன்ற உணவுகளை இன்க்ரீஸ் பண்றது, நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி மேற்கொள்றது, இதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்டாவே நம்ம வச்சிருக்கோம். அதனால இந்த ஆய்வறிக்கையினால ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்ல ஒன்றும் பெருசா சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சார், இப்போ இந்த ரிப்போர்ட்ல வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஒருத்தருக்கு சுகர் இல்லைனாலும் இருக்கிற மாதிரி காட்டுமா? ஹீமோகுளோபின் அவங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது HbA1c ஆப்வியஸ்லி கொஞ்சம் கூட தான் காட்டும். இதான் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம ஃபாஸ்டிங், போஸ்ட் பேண்டில் பாக்குறோம். இன்னும் இப்போ அட்வான்ஸ்டு டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா HOMA-IR ஒருத்தருக்கு ஃபியூச்சர்ல சுகர் வருமா வராதா அப்படிங்கிறதே நம்ம முன்கூட்டி ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறதே நம்ம இப்போ கணிச்சிடலாம். அந்த அளவுக்கு நம்ம இப்போ அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம். HOMA-IR ஒன்னுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். 1ல இருந்து 2க்குள்ள இருக்குன்னா ஓகே, 2 to 3 இருந்தா சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் குறையுது, 3க்கு மேல இருந்துச்சுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கு, ஃபியூச்சர்ல அவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம ஆரம்ப காலத்துல லேண்ட்லைன் போன் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் பட்டன் போன் யூஸ் பண்ணோம், இப்போ டச் போன் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்லயும் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருது. பரிசோதனை முடிவுகள்லையும் நல்ல இப்போ ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். உயரத்திற்கேற்ற சரியான எடை இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் BMI வந்துச்சு. இப்ப வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்றோம். ஸோ ஒருத்தருக்கு HbA1c மட்டும் கூட இருக்கு அப்படின்னா எடுத்தோன்னு உங்களுக்கு சுகர் அப்படின்னு முத்திர போறது இல்லை. இந்த பல்வேறு ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். நன்றி. இதனால இந்த ஆய்வறிக்கையினால சிகிச்சை முறையில் எந்த மாற்றமும் பெருசா இருக்காதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நேர்களே, தற்போது இந்த லான்செட் ஆய்வை பொறுத்த வரைக்கும், அதாவது பிளட் டெஸ்டினுடைய அந்த நம்பரை மட்டுமே வைத்துக்கொண்டு மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளிப்பது கிடையாது. ஒவ்வொரு நீரிழிவு நோயாளிகளுக்கும் ஏற்றது போல தனிப்பட்ட சிகிச்சை முறைகளையும் மருத்துவர்கள் கொடுப்பார்கள். அதனால் அந்த நம்பரை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை என்பது மருத்துவ நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது.